இன்னும் சட்ட நேரத்தில் இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் என்கின்ற அண்மை செய்தியை பார்க்கின்றோம். விவரங்களுக்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். சிவக்குமார், உங்கள் விவரம். வணக்கம். 2025 இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர், முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கவர்னர் உரையுடன் துவங்க உள்ள நிலையில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வந்த வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்திற்கு முன்பாக தலைமைச் செயலகம் வந்தடைந்தார். எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவினுடைய முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிஞ்சாங்க. இந்த நிலையில இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில தற்பொழுது அதிமுக நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பா இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் துவங்கி நடைபெறக்கூடிய நிலையில இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல பல்வேறு முக்கிய கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வர அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நிலவி வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில அதாவது நாட்டையே உலுக்கி எடுத்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில அதிமுக தரப்புல இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த போராட்டத்தின் எதிரொலியாக தற்பொழுது இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் தொடர்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுக கொண்டு வர இருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக தற்பொழுது அதிமுகவினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்துல இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பா இந்த கவன ஈர்ப்பு தொடர்பாக எந்த மாதிரியான விவாதங்களை சட்டப்பேரவையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கறது அடிப்படையில இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும். மேற்கொண்டு பல்வேறு விஷயங்கள், குறிப்பா தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பல்வேறு நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முடிவெடுக்கப்படும். ஒரு 3 நாட்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய நிலையில இந்த 3 நாட்கள்ல அதிமுக தரப்புல எந்த மாதிரியான கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், குறிப்பா அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சட்டப்பேரவையில் எழுப்பலாம் அப்படின்றது சம்பந்தமா இந்த ஆலோசனை கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் முக்கிய நிர்வாகி, குறிப்பா முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, அதிமுகவினுடைய குரடவா இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார் மற்றும் மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனையில ஈடுபட்டு வர்றாங்க. இன்னும் சற்று நேரத்துல இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்க இருக்கிற நிலையில தற்பொழுது இந்த ஆலோசனை என்பது முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.